மகாநதி சீரியல் நேற்று நடந்தது. குமரன் வந்து விஜய் கூப்பிட்றாரு. ஃபோன் பண்ணி கூப்பிட்றப்ப விஜய் வந்து எடுத்துகிட்டு என்னென்னு கேட்க, இல்லைவா உனக்கு ஒரு கல்யாண கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம், வாங்க பிரதர் அப்படின்னு கூப்பிட, இந்த வாரம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யாருங்கன்னு காவேரி கேட்க, எல்லாம் உங்கள் மாமா தான் நேற்று ஃபுல்லாக சுற்றிட்டு இன்னைக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்காரா நமக்கு அப்படின்னு சொல்ல, மாமாவா எங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு மாமா டெவலப் ஆகிட்டார் போல இருக்கு அப்படின்னவும், ஆமாம் சரி வா குளிச்சுட்டு போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்ல, ஏமா நீ ஃபஸ்ட்டு கீழே இறங்கி போ, உன்னை தான் காணான்னு தேடுவாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னும், இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க நான் பாப்பாக்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு விஜய் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். திரும்ப காவேரியும் போனாங்க. என்ன காவேரி உங்கள் அம்மா எதுவும் கேட்பாங்களே, உங்கள் அக்கா தங்கச்சி எல்லாமே என்ன சொல்லுவேன் அப்படின்னு, என்ன சொல்லுவேன் ஒன்றுமே சொல்ல மாட்டேனே அப்படின்னு கேட்க, இன்னும் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லுவேன். ஆமாம் என் பிள்ளை கூட விளாண்டோம், சிரிச்சோம், ஓடி பிடிச்சி விளாண்டோம், எல்லாம் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லவும் விஜய் சிரிக்க, என்னங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை நம்ம ரெண்டு பேர் விளையாண்டது சொல்லிடுவோம் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லு. என்ன விளையாண்டீங்க அப்படின்னு கேட்க, அதுதான் என்னது அதுதான் இல்லைங்க, இல்லை காவேரி இந்த கணக்கு வழக்கெல்லாம் கேட்டீங்க பிஸ்னஸை பற்றி, அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். காவேரிக்கு சிரிப்பு வந்துடுது. சரி நீங்கள் போய் நான் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் காவேரி ரெடி ஆகிட்டு வரவும் அம்மாவும் எந்திரிச்சுக்கிறாங்க. அம்மாவும் எழுப்பி விட்டு, தங்கம் எந்திரிடா அப்படின்னவும் விஜய் கூப்பிடவும், அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன்ப்பா, ஏப்பா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு பெரியப்பா நமக்கு ஏதாவது கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்களா, நம்ம போய் பார்க்கலாம். பெரியப்பாவா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நமக்கு அப்பா அம்மா கல்யாணம் ஆச்சுல, அதுக்கு கிஃப்ட் ஏதோ கொண்டு வந்திருக்காங்களாம், நம்ம போய் பார்க்கலாமா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்க அம்மா வந்துட்டா நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த அம்மா உள்ள போகவும் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துட்டு காவேரி தலையெல்லாம் சீவிட்டு, ஏன் காவேரி 5 வருஷம் ஆகுது இன்னும் நீ அப்படியே இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு போய் பின்னாடி கூடி பண்ணுவோம். ஆமாம்மா 5 வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னமும் நீங்க மாறவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, சரி வா அம்மு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வந்தோடனே அவளுக்கும் முகம்லாம் தொடச்சு எல்லாம் கவுன்லாம் மாற்றி 3 பேரும் கீழே இறங்கி வராங்க. வந்தாக்கும் என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க கீழே பார்த்தோன்னே விஜய்க்கு அப்படியே பட்டுன்னு சொல்லிக்குது ஹார்ட்டு. யார் இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்த முகமாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது முகம். ஏங்க என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்க, இல்லை காவேரி இவங்க எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. அதுக்கப்புறம் ஓடி வந்து விஜயோட அம்மா ஓடி வந்து விஜய்ன்னு சொல்லவே வாய்ஸ் கேட்டுருது விஜய்க்கு, அம்மா குரல் மாதிரி இருக்கேன்னு. அப்புறம் விஜயும் வேகமா நடந்து வர ஓடி போய் அவங்க அம்மா ஹக் பண்ணி, விஜய் நல்லா இருக்கியாப்பா, அம்மாவை மன்னிச்சிடுடா, நான் இத்தனை வருஷம் உன்னை விட்டுட்டு இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுக, அம்மான்னு சொல்லிட்டு விஜயும் தட்டி பிடிச்சிட்டு அழுகிறது. அப்படியும் ரொம்ப கஷ்டமா இருக்குது காவேரிக்கு. அம்மாவா இவ்வளவு நாள் அம்மா இல்லைன்னு தானே சொன்னாரு, இப்ப திடீர்னு அம்மான்னு வந்திருக்காங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பசுபதி எதுவும் வேலையை காமிச்சிட்டானா அப்படின்ட்டு காவேரி யோசிக்க, திரும்ப கீழே வந்து அவங்க அப்பாவும் வந்து கட்டி பிடிக்கிறாரு. விஜய்ன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க 3 பேருமேவும். அம்மா எங்கம்மா இருந்தீங்க இத்தனை வருஷமா, ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்ட்டு விஜய் அழுகிறத பார்த்து அம்மாவும் சேர்ந்து அழுக, ஒன்றும் இல்லடா அம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்ட, அம்மா அவதான் அவங்க பேத்தி அப்படின்னு சொல்லி காமிக்க, நீ தங்கம் நான் உன் வயசுலதான் என் மகனை விட்டுட்டு போனேன்டா, அதே மாதிரியே உன் பிள்ளைய நான் பாக்குற மாதிரி வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியை தூக்கிட்டு முத்த வைக்கிறாங்க. சரின்ட்டு வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து காவேரி பின்னாடியே வந்துட்டு ஒண்ணுமே கேட்க முடியல விஜய் கிட்ட, ஏன்னா விஜய் அழுகிறதுனால காவேரி ஒண்ணுமே கேட்க முடியல யாரு என்னன்னு. அப்புறம் போய் சாரதா கிட்ட தான் காவேரிக்கு யாருமா இவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் மறந்துட்டியா காவேரி, இதுதான் உன் அத்தை தேவி அத்தை சென்னையில இருந்து வருவாங்கல்ல, உனக்கு ட்ரெஸ் சாக்லேட் அது இதுன்னு வாங்கிட்டு வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் அப்பதான் காவேரிக்கு கொஞ்சம் புரியுது. ஆமாம்மா தேவி அத்தையா, ஆமாடி இத்தனை வருஷம் எங்க இருந்தாங்க, எல்லாம் அந்த பசுபதி தான் கூட்டிட்டு போய் உங்க அத்தையும் மாமாவையும் அடைச்சு வச்சு இத்தனை வருஷமா வச்சிருக்கான். நேத்துதான் ஏதோ தெய்வ கடாட்சியமா தம்பியோட ஃப்ரெண்ட் எல்லாம் போய் ஃப்ரெண்டு நிவின் தம்பி குமரன் தம்பி எல்லாம் போய் அவங்களை பேசி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படியா, அப்ப அதான் நேற்று மாமாவும் நிவின் இங்க இல்லையா, ஆமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது கங்காவும் இருந்துட்டு, ஏமா இத்தனை வருஷம் ஆளுங்க அத்தையும் மாமாவை அடைச்சு வச்சிருக்காங்க பாரு, ஏதோ நல்லபடியா உயிரோட விட்டானே அதே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல, ஆமடி கங்கா நானுமே பாரு பாக்குறதுக்கு வந்து இப்போ பாட்டி இல்ல அப்பா இல்ல இந்த இருந்திருந்தா இங்க அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அப்பா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்கவும் அங்க அவங்க அம்மா புள்ள மகன் தாத்தான்னு எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிறத பார்த்து, எப்பா இன்னைக்கு என்னமா என்கிட்ட பேசி சிரிக்கிறத விட அவங்க அம்மா கிட்ட இவ்வளவு சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஏண்டி எத்தனை வருஷம் பாப்போம் எத்தனை நாள் தவிச்சிருக்கும் தம்பி, அதான் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சாரதாவும் சொல்ல, சரிம்மா காப்பி எதுவும் கொடுத்தீங்களா அத்தை மாமாவுக்கு, சரி நீ போய் எங்ககிட்ட பேசிட்டு இருக்காத, நீ போய் உங்க அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க 2 பேரும் நல்ல நாள்ல தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரின்ட்டு பக்கத்துல போக அம்மாவையும் விஜய் தூக்கிட்டு போகவும் காவேரியா தனியா போகிறது, அம்மா இங்க பாருமா இவதான் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி விஜய் ஓடி வந்து மெதுவா காவேரி எடுத்து வச்சு போகவும் விஜய் ஓடி வந்துட்டு காவேரி போய், அம்மா பாருமா இவதான் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி காலில் விழுகிறாங்க. விழுந்து இதோட அடுத்த எபிசோடு பார்க்கலாம்.